தற்போதைய உடனுக்குடன் நிரலை பார்த்து வருகிறோம். பூக்கள் விலை பன்மடங்கு உயர்ந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு இந்த பூக்கள் விலை கடுமையாக உயர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வை நாம் உடனுக்குடன் நிலையில் பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. ஈஸ்டர் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய நிலையில் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்காக உயர்ந்திருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் உடனுக்குடன் நிலையில் பார்த்து வருகிறோம். ஈஸ்டர் பண்டிகை முன்னிட்டு பூக்கள் விலை கடும் உயர்வை சந்தித்திருக்கின்றன. கிலோ 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ தற்போது 1400 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக தற்போது உடனுக்குடன் நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நிலையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்போது ஈஸ்டர் பண்டிகை நெருங்குவதையொட்டி உயர்ந்த பூக்களினுடைய விலை நிலவரம் குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சூர்யா, ஈஸ்டர் பண்டிகை இன்று நள்ளிரவு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கின்ற சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈஸ்டர் பண்டிகைக்கான கிறிஸ்துவ தேவாலயங்களில் இன்று இரவு 11 மணி நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை என்பது நடைபெறும். மேலும் தேவாலயங்களில் பூக்களின் தேவை உள்ளதால் பூக்களின் விலை என்பது மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. தென் மாவட்டங்களே மிகவும் பெரிய பூ சந்தை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை பகுதியாக உள்ளது. இந்த தோவாளை பகுதியில் தற்போது பூக்களின் வரத்து என்பது மிக குறைவாக இருப்பதன் காரணமாகவும் பூக்களின் விலையும் மிக அதிகரித்துள்ளது. மேலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் பூக்களின் தேவை அதிகரிப்பாலும் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பிச்சிப்பூ தற்போது 1600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்து வருகிறது. அதே போன்று 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மல்லிப்பூ இன்று காலை 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதே போன்ற அனைத்து வண்ணமட பூக்களின் விலையும் உயர்ந்து உள்ளது. அரளிப்பூ 120 ரூபாயும், சம்மங்கி 125 ரூபாயும், கனகாமரம் பூ 750 ரூபாய்க்கும், வாடாமல்லி பூ 70 ரூபாய்க்கும், துளசி 50 ரூபாய்க்கும், கோழிப்பூ 60 ரூபாய்க்கும், மஞ்சள் பூக்கள் 55 ரூபாய்க்கும், அதே போல சிவந்தி வெள்ளை 100 ரூபாய்க்கும், கொழுந்து 70 ரூபாய்க்கும் உள்ளிட்ட பல்வேறு பூக்களின் விலையும் மிக அதிகமாக காணப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெயில் வாட்டி வலித்து வருவதால் வண்ண வண்ண பூக்களின் விளைச்சலும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. ஆகவே பூக்களின் வரத்து மிக குறைவாக இருப்பதாலும் விவசாயிகளின் தங்களுடைய பூ விலை என்றால் கவலை அடைந்துள்ளார்கள். பொதுமக்களும் தற்போது பூக்களின் விலை என்பது மிக அதிகரித்துள்ளதன் காரணமாக அவர்களும் தற்போது மிகப்பெரிய பூக்களை வாங்குவதை மிக குறைத்துக் கொண்டு வருவதாகவும் பூ வியாபாரிகள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஈஸ்டர் பண்டிகை முன்னிட்டு உயர்ந்த பூக்கள் விலை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.